சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அத்தனை பேருக்கும் மிகவும் பரிச்சயமான பெயர். இந்த பெயரை கேட்காமல் குழந்தை பருவத்தை கடப்பவர்கள் மிகவும் குறைவானவர்களே எனலாம். 90s கிட்ஸின் தாத்தா பாட்டிகளுக்கே பரிச்சயமானது மிக்கி மவுஸ், மின்னி மவுஸ், ஸ்கூபி, சிண்ட்ரெல்லா, டொனால்ட் டக், ஸ்னோ ஒயிட், டார்சன் போன்ற பெயர்கள். இவைகளையெல்லாம் அத்தனை பேரையும் குழந்தை பருவத்திற்கே கொண்டு செல்பவை. ஏனெனில் இந்த கதாபாத்திரங்கள் எல்லாம் அவர்களது குழந்தை பருவத்தை அழகாக்கியவைகள். ஸ்பைடர்மேன், தானோஸ், கேப்டன் அமெரிக்கா, அயன்மேன், ஹல்க் போன்ற கதாபாத்திரங்கள் இன்றைய குழந்தைகள் முதல் இளைஞர்கள் வரை அத்தனை பேரின் ஃபேவரட் சூப்பர் ஹீரோக்கள். காமிக்குகள் குழந்தைகளுக்கு கற்பனை திறனை வளர்க்கிறதென்றால் அனிமேஷன் படங்கள் அந்த கற்பனை உருவங்களுக்கு உயிர் கொடுக்கின்றன. இன்றைய சூழ்நிலையில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அத்தனை பேரின் கற்பனைகளுக்கும் தீனி போடுவது டிஸ்னி தான். உலக அளவில் பாக்ஸ் ஆபீஸ் ஹிட் அடித்த டாப் 5 படங்களை வரிசைப்படுத்தினால் அதில் 3 டிஸ்னி நிறுவனத்தின் தயாரிப்பாக இருக்கிறது. உலகின் மொத்த பொழுதுபோக்கு சந்தையின் பெரும்பாலானவற்றை டிஸ்னியே ஆக்கிரமித்திருக்கிறது. மேலோட்டமாக பார்த்தால் இவையெல்லாம் பிரம்மாண்டமாக தெரியலாம். ஆனால் இந்த பிரம்மாண்ட வளர்ச்சிக்கு பின்னால் துரோகத்தால் வீழ்ந்து பீனிக்ஸ் பறவையாய் எழுந்த சரித்திரங்கள் இருக்கின்றன. வால்ட் டிஸ்னி மேலே சொன்ன அத்தனையும் நிகழ்வதற்கான காரணகர்த்தா. வால்ட் டிஸ்னி 1901ஆம் ஆண்டு டிசம்பர் 5ஆம் தேதி எலியாஸ் சார்லஸ் டிஸ்னி மற்றும் ஃப்ளோரா கால் டிஸ்னி தம்பதியினருக்கு 4வது மகனாக பிறந்தார். வால்ட்டின் குடும்பம் அடிப்படையில் மிகவும் ஏழ்மையானது. வேலையின் நிமித்தமாக அடிக்கடி தாங்கள் வாழும் இடங்களை மாற்றிக்கொண்டே இருந்தார் இலியாஸ் டிஸ்னி. டிஸ்னிக்கு ரூத் டிஸ்னி என்ற தங்கையும், ஹெர்பர்ட் டிஸ்னி, ரே டிஸ்னி, ராய் ஓ டிஸ்னி என்ற 3 சகோதரர்களும் உண்டு. இலியாஸ் டிஸ்னி மிகவும் கோபக்காரராக இருந்தார். வேலையில் ஏற்பட்ட இயலாமையின் காரணமாக வீட்டில் இருப்பவர்களிடம் அந்த கோபத்தை வெளிப்படுத்துபவராக இருந்தார். வால்ட்டிற்கு 4 வயதாக இருந்தபோது இலியாஸ் தனது குடும்பத்தினருடன் தனது மூத்த சகோதரர் ராய் வாங்கியிருந்த பண்ணை நிலத்தில் இருந்த வீட்டிற்கு குடிபெயர்ந்தனர். அந்த ஆண்டிலேயே வால்ட்டின் சகோதரர்கள் ஹெர்பர்ட் மற்றும் ரே டிஸ்னி ஆகியோர் தந்தை இலியாஸ் டிஸ்னியின் கொடுமை தாங்க முடியாமலும் முடிவில்லா வேலை பொழுவின் காரணமாகவும் வீட்டை விட்டு ஓடிப்போய்விட்டனர். 1909ஆம் ஆண்டில் தி நியூ பார்க் ஆஃப் மெர்சலினில் தான் முதலாக பள்ளி படிப்பிற்காக சேர்க்கப்பட்டார் வால்ட் டிஸ்னி. அதுவும் தனது இளைய சகோதரி ரூத்துடன். வால்ட்டின் குடும்பம் 4 ஆண்டுகள் தான் மெர்சலினில் தங்கியிருந்தது. பின்னர் தாங்கள் இருந்த பண்ணை நிலம் விற்கப்பட 1911ஆம் ஆண்டு கன்சாஸ் நகருக்கு குடிபெயர்ந்தது. கான்சாஸ் நகருக்கு இடம்பெயர்ந்ததும் அங்கிருந்த பென்டன் கிராமர் பள்ளியில் ரூத்தும் வால்ட்டும் சேர்க்கப்பட்டனர். அந்த பள்ளியில்தான் ஃபெஃபியர் உடன் வால்ட்டுக்கு நட்பு ஏற்பட்டது. ஃபெஃபியர் தான் வால்ட்டுக்கு மோஷன் பிக்சர்ஸ் மற்றும் வாடவில்லே எனும் கார்ட்டூன் தொடரையும் அறிமுகம் செய்து வைத்தார். படங்கள் வரைவதில் இயல்பிலேயே ஆர்வம் அதிகம் இருந்த வால்ட் முதலில் செய்த வேலை சனிக்கிழமைகளில் கன்சாஸ் நகரத்தில் இருந்த வரைக்கலை பயிற்சி பள்ளியில் சேர்ந்ததுதான். பின்னர் கன்சாஸ் சிட்டி ஸ்டார் என்ற பத்திரிகை விநியோகிக்கும் உரிமையை பெற்று அதை நடத்த தொடங்கினார் வால்ட்டின் தந்தை. தந்தைக்கு உதவியாக வால்ட் மற்றும் ராய் ஆகியோர் பேப்பர் போடவும் தங்கள் நியூஸ் பேப்பர் விநியோகத்தை விளம்பரம் செய்யவும் பணிக்கப்பட்டனர். காலையில் கன்சாஸ் சிட்டி டைம்ஸ் நாளிதழை 700 பேருக்கும், மாலையில் சண்டே ஸ்டார் பத்திரிகையை 600 பேருக்கும் விநியோகிக்க வேண்டியது இருவரது வேலை. எந்தவிதமான சூழ்நிலையிலும் பேப்பர் விநியோகம் தடைபட்டுவிடக் கூடாது என்பதற்காக வால்ட்டை அநியாயத்திற்கு வேலை வாங்கினார் இலியாஸ் டிஸ்னி. பேப்பர் போடுவதிலேயே டிஸ்னியின் காலம் கழிந்தது. எங்கிருந்து படிப்பை தொடர? பாதி நாள் பள்ளிக்கு செல்வதில்லை. பேப்பர் போட்டு சம்பாதித்த தொகைகளை எல்லாம் இலியாஸ் டிஸ்னி பிடுங்கிக் கொண்டு சென்று விடுவார். எனினும் அந்த நாளிதழ் எடிட்டருடன் தொடர்பை ஏற்படுத்திக் கொண்ட வால்ட் தனியாக பேப்பரை விநியோகம் செய்து அதன் மூலம் சிறு வருவாயை ஏற்படுத்திக் கொண்டு அதை சேமித்து வைக்க ஆரம்பித்தார் தன் தந்தைக்கு தெரியாமல். அந்த தொகைதான் வால்ட் தொழில் தொடங்க ஆரம்ப காலத்தில் உதவியாக இருந்தது. வால்ட் தான் சேர்த்து வைத்திருந்த தொகைகளை கொண்டு சிகாகோவில் இயங்கிக் கொண்டிருந்த ஓசெல் ஜெல்லி தொழிற்சாலையின் பங்குகளை வாங்கி பங்குதாரரானார். அதே நேரத்தில் சிகாகோவிற்கு வால்ட்டின் குடும்பம் இடம்பெயர்ந்திருந்தது. வால்ட் மீண்டும் பள்ளி படிப்பை மெக்கின்லி உயர்நிலைப் பள்ளியில் தொடங்கினார். அதே நேரத்தில் சிகாகோ அகாடமி ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸில் சேர்ந்து இரவு நேரங்களில் ஓவிய பயிற்சியும் எடுத்துக்கொண்டார். இந்த நேரத்தில்தான் 1ஆம் உலகப் போர் நடந்து கொண்டிருந்தது. பள்ளியில் நடத்தப்பட்ட ஒரு செய்தித்தாளிற்கு புரட்சிகர ஓவியங்கள் வரைந்து கொடுப்பதையும் வழக்கமாக கொண்டிருந்தார். 1918ஆம் ஆண்டு பள்ளி படிப்பிற்கு முழுக்கு போட்டுவிட்டு போரில் பங்கேற்பதற்காக சென்றார் வால்ட். வால்ட் போரில் கலந்து கொள்ள உந்துதலாக இருந்தவர் அவரது சகோதரர் ராய் டிஸ்னி தான். ஆனால் போரில் பங்கேற்க 17 வயது நிரம்பியிருக்க வேண்டும் என்ற கட்டுப்பாடு இருந்ததால் வால்ட்டை போரில் ஈடுபடுத்த அரசு தயாரில்லை. ஆனால் வால்ட் விடவில்லை. தனக்கு 17 வயது ஆகிவிட்டதாக போலியாக ஒரு பிறப்புச் சான்றிதழை தயாரித்து வேலையிலும் சேர்ந்து விட்டார். ரெட் கிராஸ் ஆம்புலன்ஸ் சர்வீஸில் டிரைவராக பணியமர்த்தப்பட்டு பிரான்சுக்கு அனுப்பப்பட்டார். அந்த ஆம்புலன்ஸிலும் தனது ஓவிய திறமையை காட்ட அது சக வீரர்களிடையே வரவேற்பை பெற்றது. வால்ட் போரில் சேர்ந்த நேரம் போர் முடிவுக்கு வந்துவிட்டது. எனினும் ஓராண்டு அங்கேயே தங்கி வேலை பார்த்த வால்ட் 1919ஆம் ஆண்டு திருப்பி அனுப்பப்பட்டார். மீண்டும் ஊருக்கு திரும்பிய டிஸ்னி ஓசல் தொழிற்சாலையில் உதவியாளராகவும் இரவு நேரங்களில் வாட்ச்மேன் வேலையும் செய்ய தொடங்கினார். அங்குதான் இவருக்கு ஓவியங்கள் வரைய நேரம் கிடைத்தது. தனக்கு கிடைத்த நேரத்திலெல்லாம் ஓவியங்கள் வரைந்து தள்ளத் தொடங்கினார் வால்ட். அதிலும் விலங்குகளை வரைவதென்றால் வால்ட்டுக்கு பிரியம் அதிகம். 1919இல் தொழில்முறை ஓவியரானார் வால்ட். மீண்டும் கான்சாஸுக்கே திரும்பிய வால்ட் ஓவியராக தனது கேரியரை துவக்கினார். அங்கிருந்தபடியே செய்தித்தாள்களில் வந்த கேலி சித்திரங்களை வரைந்து பழகினார். புரோவின்சியல் செய்தித்தாள் நிறுவனத்தில் ஓவியராக சேர முயற்சி செய்ய அது தோல்வியிலேயே முடிந்தது. இந்த இடத்தில்தான் வால்ட்டின் சகோதரர் ராய் வால்ட்டிற்கு ஒரு தற்காலிக வேலை கிடைக்க வங்கியில் வேலை பார்த்த தன் நண்பர் ஏற்பாடு செய்தார். அவர் அதற்கு முன் பெஸ்மென்ட் ரூபினாட் ஸ்டுடியோவில் வேலை பார்த்தவர் என்பதால்
அவர் மூலம் அங்கு வால்ட்டிற்கு வேலை கிடைக்க ஏற்பாடு செய்தார். செய்தித்தாள்கள், வார இதழ்கள், தியேட்டர்களுக்கு ஓவியம் வரைந்து கொடுக்கும் வேலையை அதுவும் மாதம் $50 என்ற சொற்ப சம்பளத்திற்கு செய்ய ஆரம்பித்தார். பின்னர் அந்த வேலையும் ஒரு கிறிஸ்துமஸில் முடிவுக்கு வந்துவிட வால்ட்டிற்கு மீண்டும் வேலை இல்லை. இருப்பினும் அங்கிருந்த சிறிது காலத்திலேயே ஒரு தொழிலை எவ்வாறு விளம்பரப்படுத்த வேண்டும் என்ற நுணுக்கத்தை கற்றிருந்தார் வால்ட். அதை தானே செய்து பார்த்தால் என்ன என்ற எண்ணம் வால்ட்டிற்கு ஏற்பட உடனடியாக செயலில் இறங்கினார். துணைக்கு பெஸ்மர் ரூபின் ஆர்ட் ஸ்டுடியோவில் தன்னுடன் பணியாற்றிய கார்ட்டூனிஸ்ட் இவெக்ஸ் சேர்ந்து கொண்டார். இருவரும் இணைந்து 1920 ஜனவரியில் இவெக்ஸ் டிஸ்னி கமர்சியல் ஆர்டிஸ்ட் என்ற நிறுவனத்தை தொடங்கினர். வால்ட்டிற்கு கிடைத்த முதல் கஸ்டமர் ஒரு பதிப்பகம் நடத்துபவர். அவர் உணவகங்கள் பற்றிய செய்திகளையும் வெளியிட்டுக் கொண்டிருந்தார். அவருக்கு கார்ட்டூன்கள் வரைந்து கொடுக்க ஆரம்பித்தனர். இவெக்ஸும் டிஸ்னியும் பயன்படுத்தப்படாமல் இருந்த பாத்ரூமை தங்கள் பணி செய்யும் இடமாக மாற்றிக்கொண்டனர். தங்கள் வேலைக்கு தேவையான பொருட்களை தான் சேர்த்து வைத்திருந்த தொகையின் மூலம் வாங்கிக் கொண்டார் வால்ட். வருமானம் ஓரளவிற்கு வர தனது நிறுவனத்தை அச்சு மற்றும் பதிப்பக நிறுவனமாக விரிவுபடுத்திக் கொண்டார் வால்ட். வால்ட்டின் நிறுவனம் வெற்றிகரமாக இயங்க தொடங்கியது. தங்கள் நிறுவனத்தை வேறு ஒரு புதிய இடத்திற்கு மாற்றினர். கையில் கொஞ்சம் காசு சேர உள்ளூர் சினிமாவிற்கு வார இறுதிகளில் இருவரும் செல்ல ஆரம்பித்தனர். அங்கேதான் அவர்கள் முதலாக கார்ட்டூன்களை பார்த்து அதிசயித்தனர். ஒரு நாள் வால்ட் செய்தித்தாளை படித்துக் கொண்டிருந்த போது கன்சாஸ் நகரத்தில் இருந்த திரைப்பட விளம்பர நிறுவனத்திற்கு அனிமேட்டர்கள் தேவை என்ற விளம்பரத்தை எதேச்சையாக கவனித்துவிட தனது நிறுவனத்திலிருந்து தற்காலிகமாக விடுபட்டு அந்த விளம்பர நிறுவனத்தில் வேலைக்கு சேர்ந்தார். வால்ட்டின் ஓவிய திறமையை பார்த்த அந்த நிறுவனம் வால்ட்டிற்கு வாரம் $40 சம்பளமாக கொடுத்தது. கன்சாஸ் சிட்டி திரைப்பட விளம்பர நிறுவனத்தில் பணியாற்றிய போது அனிமேஷன்கள் மூலம் விளம்பரம் செய்வது எப்படி என்பதை கற்றுக்கொண்ட டிஸ்னி அங்கு அவருக்கு வழங்கப்பட்ட சம்பளத் தொகை குறைவாக இருந்ததால் அதிலிருந்து வெளியேறி இவெக்ஸுடன் இணைந்து அனிமேஷன்களை உருவாக்கலாம் என்ற திட்டம் உதயமானது வால்ட்டுக்கு. வால்ட் செல்லுலாய்ட் அனிமேஷன்களில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்ள அனிமேட்டர்களிடையே ஒரு ஸ்டாராக உருவெடுத்தார் வால்ட். உடனடியாக லா ஓ கிராம் ஸ்டுடியோ என்ற அனிமேஷன் நிறுவனத்தை தொடங்கினார் வால்ட். 1922 லா ஓ கிராம் ஸ்டுடியோ உதயமானது. கான்சாஸ் சிட்டி திரைப்பட விளம்பர நிறுவனத்தில் தன்னுடன் பணியாற்றிய பிரெட் ஹார்மனை தனது நிறுவனத்தில் வேலைக்கு சேர்த்துக் கொண்டார். தன் ஆரம்ப காலத்திலிருந்து தன்னுடன் இருந்த இவர்க்கில்லாமல் நிறுவனமா இவர்க்கையும் தன்னுடன் சேர்த்துக் கொண்டார் வால்ட். கூடவே பிரெட் ஹார்மனின் சகோதரர் ஹக் ஹார்மன் மற்றும் ருடால்ஃப் இசையும் சேர்ந்து கொள்ள நிறுவனம் விரிவடைந்தது. $15,000 முதலீடாக கிடைத்தது அந்த நிறுவனத்திற்கு. ஃபெய்ரி டெய்ல்ஸ் ரக 2 அனிமேட்டட் குறும்படங்களை தயாரித்து நாடு முழுவதும் விநியோகம் செய்தார். 2 குறும்படங்களும் மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. ஆனால் வால்ட்டுக்கு எந்த வருமானமும் விநியோகஸ்தர்களிடமிருந்து வரவில்லை. தொழிலில் நஷ்டம் ஏற்பட தன்னிடமிருந்த கேமரா மற்றும் தனது அலைசின் ஒண்டர்லேண்ட் ஓவியங்களை விற்று கடனை அடைத்தார். ஆனாலும் கடன் தீர்ந்த பாடில்லை. கடன் சுமை ஒரு பக்கம், கடன் கொடுத்தவர்கள் ஒரு பக்கம் என வால்ட்டை அழுத்த சரியான உணவு மற்றும் உடை கூட இல்லாத நிலைக்கு தள்ளப்பட்டார். முதல் முறையாக மொத்தமும் இழந்து நடுத்தெருவிற்கு வந்துவிட்டார் வால்ட். ஒரு பல் மருத்துவருக்கு அனிமேஷன் விளம்பரம் செய்து தரக்கோரி அழைப்பு வர மருத்துவரை சந்திக்க செல்லும் போது அணிந்து கொள்ள ஷூ கூட இல்லாததால் கூச்சத்தில் அந்த வாய்ப்பை மறுத்துவிட்டார். இந்த விஷயம் அந்த மருத்துவருக்கு தெரிய வர ஒரு ஷூ வாங்கி கொடுத்ததோடு அனிமேஷன் குறும்படத்திற்காக $500 வழங்கினார். அந்த குறும்படம் மருத்துவருக்கு திருப்தியை கொடுத்தது. ஆனால் வால்ட்டால் அந்த தொகையை வைத்து கடனை அடைக்க முடியவில்லை. அதன் பின் சிறு சிறு குறும்படங்கள் தயாரித்தாலும் பெரிய அளவில் வருமானம் இல்லை. வேலை ஏதும் இல்லையெனில் நானே சுயமாக ஏதாவது செய்வேன் என்பதை தனக்குள் அடிக்கடி சொல்லிக் கொள்வார் வால்ட். ராய் தனது மாமா ராபர்ட் டிஸ்னியிடம் இருந்து சிறு கேரேஜை வாடகைக்கு பிடித்து ஒரு ஸ்டுடியோவை தொடங்கினார். செல்லுலாய்ட் முறையில் படம் வரையும் 2 கலைஞர்களை வேலைக்கு சேர்த்துக் கொண்டனர். அத்தோடு அலைஸ் ஒண்டர்லேண்ட் குறும்படத்தில் நடித்த குழந்தை நட்சத்திரத்தையும் சேர்த்துக் கொண்டனர். வாடகைக்கு கேமராவை வாங்கி அதை கேரேஜுக்கு கொண்டு வந்தனர். ராய்க்கு கேமராவை இயக்கும் பொறுப்பு, வால்ட்டுக்கு அனிமேஷன் பொறுப்பு. அக்டோபர் 1923 டிஸ்னி பிரதர்ஸ் கார்ட்டூன் ஸ்டுடியோ அபிஷியலாக உருவானது. வால்ட் மற்றும் ராய் இணைந்து அலைஸ் காமெடிஸை உருவாக்கினர். படம் உருவாக்கியாயிற்று. அதை விநியோகிக்க விநியோகஸ்தர்கள் வேண்டுமல்லவா? விநியோகஸ்தரை தேடும் படலம் தொடங்கியது. கடைசியாக மார்கரெட் ஜே வின்கர் எனும் கார்ட்டூன் விநியோகஸ்தர் கிடைக்க அவர் 12 அலைஸ் காமெடி தொடர்களை விநியோகிக்க ஒப்பந்தம் செய்து கொண்டார். இவர்கள் இணைந்து முதல் காமெடி தொடரான அலைஸ் டே அட் சீயை வெளியிட்டனர். இதன் மூலம் அவருக்கு $1,500 வருவாயாக கிடைத்தது. பின்னர் தங்கள் ஸ்டுடியோவை கேரேஜிலிருந்து கிங்ஸ்வேல் அவென்யூ பகுதிக்கு மாற்றினர். வால்ட் முதன்முறையாக ரோலின் ஹாமில்டன் என்ற அனிமேட்டரை பணிக்கு அமர்த்தினார். கூடவே தனது உற்ற நண்பர் உப்பே இவர்க்கும் தனது குடும்பத்தினரையும் கலிபோர்னியாவிற்கு கொண்டு வந்தனர் டிஸ்னி பிரதர்ஸ். வால்ட் தன் நிறுவனத்திற்கு ஹாக் ஹார்மன் மற்றும் ருடால்ஃபை மீண்டும் கொண்டு வந்தனர். கூடவே தொழில்நுட்ப கலைஞர்களான லில்லியன் பவுன்ஸ் மற்றும் இன்கர் ஆகியோரையும் சேர்த்துக் கொண்டனர். அதே ஆண்டில் லில்லியனை திருமணம் செய்து கொண்டார் வால்ட். இந்த நேரத்தில் அலைஸ் ஒண்டர்லேண்ட் மக்களிடையே பெற்றிருந்த வரவேற்பை இழந்திருந்தது. வேறு ஒன்றை உருவாக்கியே ஆக வேண்டிய சூழல். அப்போது ஆஸ்வால்ட் தி லக்கி ராபிட் என்ற கதையை உருவாக்கினார். 1926 சார்லஸ் மின்ஸ் என்பவரிடமிருந்து ஒரு ஆர்டர் வருகிறது. யுனிவர்சல் பிக்சர்ஸ் என்ற நிறுவனத்திற்கு அனிமேட்டட் கார்ட்டூன் தொடர்களை கொடுக்க வேண்டும் என்று சந்தோஷமாக ஒத்துக்கொண்டனர் டிஸ்னி பிரதர்ஸ். உப்பே இவெக்ஸ் ஆஸ்வால்ட் ராபிட் கதாபாத்திரத்தை வரைந்து அதை வைத்து 26 குறும்படங்களை உருவாக்கிவிட்டனர். ஆஸ்வால்ட் முயல் பட்டி தொட்டி எங்கும் போய் சேர்ந்தது. முதலாவது தோல்வியால் துவண்டு போயிருந்த வால்ட்டிற்கு ஒரு பிடிப்பு கிடைத்தது. நிறுவனத்தை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல வேண்டுமல்லவா? ஆஸ்வால்ட் ராபிட் கார்ட்டூன் தொடரை தயாரிப்பதற்கான கட்டணத்தை உயர்த்துவது குறித்து பேசுவதற்காக நியூயார்க் சென்றார் வால்ட். ஆனால் நடந்ததோ வேறு.
சார்லஸ் மின்ஸ் ஏற்கனவே கொடுத்துக் கொண்டிருந்த தொகையிலிருந்து 20% குறைப்பதென முடிவு செய்திருந்தார். இதற்கு வால்ட் ஒப்புக்கொள்ளவில்லை. அத்தோடு வால்ட்டுக்கு மேலும் பல அதிர்ச்சிகள் காத்திருந்தது. ஆஸ்வால்ட் ராபிட்டின் மொத்த காப்புரிமையும் யுனிவர்சல் பிக்சர்ஸ் நிறுவனத்திடம் இருந்தது. அத்தோடு அத்தனை தொழில்நுட்ப கலைஞர்களும் யுனிவர்சல் பிக்சர்ஸ் நிறுவனத்தின் கீழ் பணியாற்றிக் கொண்டிருந்தனர். வால்ட்டின் கைகள் கட்டப்பட்டிருந்தது. எனினும் இந்த உடன்பாட்டிற்கு வால்ட் சம்மதிக்கவில்லை. இவெக்ஸ் தவிர மற்ற அனிமேட்டர்கள் அனைவரும் யுனிவர்சலோடு சென்று விட்டனர். இரண்டாவது முறையாக பெருமடி. மீண்டும் எல்லாவற்றையும் புதிதாக தொடங்க வேண்டிய நிலை. வாழ்க்கையில் வால்ட்டிற்கு பிடிமானமாக இருந்தது ஆஸ்வால்ட் தான். ஆஸ்வால்ட் தன் கையை விட்டு போனதும் கிட்டத்தட்ட தெருவிற்கு வந்துவிட்டார் டிஸ்னி. வாழ்க்கையில் இரண்டாவது முறை மிகப்பெரிய சறுக்கல். மீண்டும் கலிபோர்னியாவிற்கு ரயிலில் திரும்பிக் கொண்டிருந்தார் வால்ட். அப்போது ஆஸ்வால்ட்டுக்கு போட்டியாக ஒன்றை உருவாக்கியாக வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் வால்ட்டின் மனதில் ஓடிக்கொண்டிருந்தது. வழக்கமாக டிஸ்னி அறையில் குறுக்கும் நெடுக்குமாக ஒரு எலி உற்சாகமாக ஓடி விளையாடிக் கொண்டிருக்கும். சில சமயங்களில் அந்த எலி செய்யும் சிறிய சேட்டைகளை டிஸ்னி வேடிக்கை பார்ப்பார். தனது உணவில் அந்த எலிக்கும் கொஞ்சம் கொடுப்பார். தனக்கு பிடித்த அந்த எலியை கார்ட்டூனாக வரைந்து அதற்கு மனித குணாதிசயங்களை புகுத்தி கற்பனை செய்து பார்த்தார் டிஸ்னி. அந்த கற்பனையிலேயே ஒன்றை வரைந்தார். அதுதான் மிக்கி மவுஸ். வால்ட் இவர்கிடம் புதிய கார்ட்டூன் கதாபாத்திரங்களை உருவாக்க கூறினார். அவரும் நாய், பூனை, குதிரை, தவளை என்று பல்வேறு கதாபாத்திரங்களை உருவாக்கி காட்டினார். எதுவும் வால்ட்டுக்கு பிடிக்கவில்லை. ஆனால் மொத்த டீமுக்கும் வால்ட் வரைந்திருந்த மிக்கி மவுஸ் கேரக்டர் பிடித்திருந்தது. வால்ட் தான் வரைந்த கற்பனை உருவத்திற்கு முதலில் பெயரிட்டது மார்டைமர் மவுஸ் என்றுதான். பின்னர் தன் மனைவியின் வற்புறுத்தலுக்கு இணங்க அதை மிக்கி மவுஸ் என்று மாற்றினார். அது சிறந்த வணிக பெயராகவும் இருந்தது. பின்னர் முதல் வேலையாக வால்ட் செய்தது மிக்கி மவுஸிற்கு காப்புரிமை பெற்றதுதான். 1928 மேயில் மிக்கி மவுஸை வைத்து பிளேன் கிரேசி என்ற முதல் குறும்படத்தை வெளியிட்டது. ஆனால் எதிர்பார்த்த அளவிற்கு பெரிய வரவேற்பில்லை. ஆனால் வால்ட் விடவில்லை. தொடர் முயற்சிகள் மேற்கொண்டு கதாபாத்திரத்தை மேம்படுத்தி தொடர்களை உருவாக்கினார். ஆனால் வெளியிட ஆள் இல்லை. கடைசியில் நவம்பரில் ஸ்டீம்போட் வில்லி என்ற அனிமேட்டட் குறும்படம் முதன்முறையாக ஒளியுடன் வெளியானது. ஒளி மற்றும் ஒளியுடன் வெளியானதால் அது பொதுமக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. 1928 முதல் 1947 வரை மிக்கி மவுஸின் குரலாக ஒலித்தது வால்ட்டின் குரல்தான். மிக்கி மவுஸிற்கு கிடைத்த வரவேற்பை அடுத்து 75 அனிமேட்டட் தொடரான சில்லி சிம்போனி 1939 வரை கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் வெளியானது. இந்த தொடருக்கு கிடைத்த வரவேற்பை பார்த்து இதை விநியோகிக்க கொலம்பியா பிக்சர்ஸ் நிறுவனம் முன்வந்தது. 1932 மூலை முடுக்கெல்லாம் போய் சேர்ந்தது மிக்கி மவுஸ். அந்த ஆண்டின் இறுதியில் அமெரிக்க ஆராய்ச்சியாளரும் பொறியாளருமான ஹெர்பர்ட் தாமஸ் தன் முதல் 3 வண்ண பட்டைகளால் ஆன கேமராவை உருவாக்கியிருந்தார். அதை டிஸ்னியிடம் அறிமுகப்படுத்த கருப்பு வெள்ளை குறும்படங்கள் 3 வண்ணங்களில் வெளியாக அதிசயித்து போயினர் மக்கள். கூடவே கார்ட்டூன் பிரிவில் முதல் ஆஸ்கர் விருதையும் கொண்டு வந்து சேர்த்தது. 1933 3 லிட்டில் பிக்ஸ் என்ற குறும்படத்தை இயக்கி வெளியிட அது பிளாக் பஸ்டர் ஹிட் ஆனது. அந்த படத்திற்காக வால்ட் முதலீடு செய்தது $22,000. ஆனால் வருமானமாக கிடைத்ததோ $2,50,000. கூடவே 2வது ஆஸ்கர் விருதும் வந்து சேர்ந்தது. நிறுவனத்திற்கு ஏகபோக வருவாய் வர தொழில்நுட்ப கலைஞர்களை பணிக்கு அமர்த்த வேண்டி விளம்பரம் வெளியிட கிட்டத்தட்ட 6,000 விண்ணப்பங்கள் வந்து குவிந்தது. அதிலிருந்த வால்ட் தேர்ந்தெடுத்தது வெறும் 30 விண்ணப்பங்கள் தான். அதிலும் 10 பேரால் தான் வால்ட்டிடம் தாக்குப்பிடிக்க முடிந்தது. அதன் பிறகு பல குறும்படங்கள் வெளியாகி வெற்றிகளை குவித்துக் கொண்டிருந்தாலும் ஸ்னோ ஒயிட் அண்ட் தி 7 டாக்ஸ் குறும்படம் வால்ட்டை மில்லியனர் ஆக்கியது. 1940 2வது உலகப் போரில் தனது நிறுவனத்தை ஈடுபடுத்தினார் வால்ட். அமெரிக்காவின் முப்படைகளுக்கு ஆதரவாக தொடர்களை தயாரித்து வெளியிட ஆரம்பித்தது. அதன் பிறகு சிண்ட்ரெல்லாவை உருவாக்கி வெளியிட ஸ்னோ ஒயிட்டிற்கு பிறகு பிளாக் பஸ்டர் ஹிட் அடித்தது. கார்ட்டூனோடு மட்டும் நின்று விடாமல் தீம் பார்க் கட்டும் முயற்சியிலும் இறங்கினார் வால்ட். தனது மகள்களுடன் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் உள்ள கிரிஃபித் பார்க் சென்றது இதற்கான விதையை வால்ட்டின் எண்ணத்தில் போட்டது. தனது கற்பனை உலகத்திற்கு டிஸ்னிலாண்ட் என்ற பெயரும் வைத்துவிட்டார் வால்ட் டிஸ்னி. ஆனால் இந்த திட்டத்தை தொடங்க யாரும் முன்வரவில்லை. ஏன், அவரது சகோதரர் ராய் கூட இதற்கு சம்மதிக்கவில்லை. வருவாய் வராது, என்ன இது பைத்தியக்காரத்தனமான யோசனை, சேமிப்பு மொத்தமும் போய்விடும் என்றெல்லாம் தடுத்தார்கள். ஆனால் தன் எண்ணத்தில் உறுதியாக இருந்தார் டிஸ்னி. $5 மில்லியன் முதலீட்டை தேட்டினார். அப்படியே கலிபோர்னியாவில் அனஹெய்ம் என்ற இடத்தில் 160 ஏக்கர்களை விலைக்கு வாங்கினார். 1954 டிஸ்னிலாண்ட் உருவாக்கும் பணிகள் $17 மில்லியன் முதலீட்டில் தொடங்கியது. டிஸ்னி அமெரிக்காவின் முகமாக உடனடியாக மாறியது. டிஸ்னி திறக்கப்பட்ட போது அனுமதி கட்டணமாக வசூலிக்கப்பட்டது $1 மட்டும்தான். அதன் பிறகு டோக்கியோ, ஹாங்காங், பாரிஸ் என 4 இடங்களில் டிஸ்னிலாண்ட் உருவாக்கப்பட்டது. கிட்டத்தட்ட 16 மில்லியன் மக்கள் கலிபோர்னியா டிஸ்னிலாண்டிற்கு வந்து செல்வதாக தரவுகள் சொல்கிறது. டிஸ்னிக்கு சொந்தமாக 320 கிளை நிறுவனங்கள் உலகம் முழுவதும் இயங்கிக் கொண்டிருக்கிறது. வால்ட் என்னதான் பெரிய தொழிலதிபராக இருந்தாலும் தன் குடும்ப வாழ்க்கையிலும் அதிக கவனம் எடுத்துக் கொண்டிருந்தார். டிஸ்னி வீட்டில் டிரைவர்கள், பணியாளர்கள் என்று எக்கச்சக்கமாக ஆட்கள் இருந்தபோதும் அவரது 2 மகள்களையும் தினமும் தன் காரில் தானே பள்ளிக்கு அழைத்துச் செல்வதையே தன் முக்கிய பணியாக கொண்டிருந்தார். குறிப்பாக மீடியாவின் கண்களுக்கு தன் மகள்கள் தெரியக்கூடாது என்பதில் கவனமாக இருந்தார் வால்ட் டிஸ்னி. நீங்கள் உங்கள் தொழிலில் வெற்றியாளராக இருக்க வேண்டும் என்றால் அதற்கு உங்கள் குடும்பத்தை நீங்கள் நன்றாக பார்த்துக் கொள்பவராக இருக்க வேண்டும் என்று கூறுவார் வால்ட். கூறியது மட்டுமல்லாமல் அதன்படி வாழ்ந்தும் காட்டினார். வால்ட் வெற்றிகரமான தொழிலதிபராக வளர்ந்ததும் தனது பெற்றோர்களை தனது புதிய இல்லத்தில் குடியேற்றினார். அந்த வீட்டில் செய்ய வேண்டிய சில மராமத்து வேலைகளுக்காக வால்ட்டின் பெற்றோர் வால்ட்டின் உதவியை கேட்க வால்ட் தனது நிறுவனத்தில் பணிபுரியும் சிலரை வேலைக்கு அனுப்பினார். வீட்டில் இருந்த ஓவனில் பிரச்சனை இருப்பதை பணியாளர்கள் கண்டறிந்தனர். ஆனால் அவற்றை சரி செய்வதில் அலட்சியம் காட்ட
திடீரென ஒரு நாள் அதிலிருந்து வெளியான கார்பன் மோனாக்சைடு வாயு வெளியேறியதில் மூச்சு திணறி வால்ட்டின் அம்மா புளோரா உயிரிழந்தார். தந்தையும் விஷவாயுவால் தாக்கப்பட உடல் நலிவுற்றார். இந்த சம்பவத்தால் மிகவும் வருத்தமுற்றார் வால்ட். தன் தாயின் இறப்பிற்கு தான் காரணமாகி விட்டோமோ என்ற குற்ற உணர்ச்சி எப்போதும் வால்ட்டின் மனதிற்குள் இருந்து கொண்டே இருந்தது. தெல்மா ஹாவர்ட் தான் வால்ட் வீட்டில் கிட்டத்தட்ட 30 ஆண்டு காலம் பணியாற்றி வந்த பணிப்பெண். 1951 வால்ட் வீட்டில் சமையல் மற்றும் வீட்டு பராமரிப்பு பணிகளை செய்ய நியமிக்கப்பட்டார். பணிக்கு சேர்ந்த சில நாட்களிலேயே அந்த வீட்டில் ஒருவராக மாறினார் தெல்மா. அதற்கு பலனாக கை நிறைய சம்பளம் வழங்கியதோடு ஒவ்வொரு ஆண்டு கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்தின் போதும் தனது நிறுவனத்தின் பங்குகளை தெல்மாவிற்கு அன்பளிப்பாக வழங்குவதை வழக்கமாகவே கொண்டிருந்தார் வால்ட். ஆனால் அந்த பங்குகளை எதற்கும் பயன்படுத்தாமல் அதை அப்படியே வைத்திருந்தார் தெல்மா. 1994 தெல்மா உயிரிழக்கையில் தெல்மா ஒரு மல்டி மில்லியனர். அவர் இறக்கும்போது தெல்மாவிடம் இருந்தது கிட்டத்தட்ட $4.5 மில்லியன் மதிப்புள்ள பங்குகள். அவை அத்தனையும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் சில பங்குகள் அவரது மாற்றுத்திறனாளி மகனுக்கும் வழங்கப்பட்டது. கிட்டத்தட்ட 50 ஆண்டு காலம் ஓவியர், தயாரிப்பாளர், தொழிலதிபர் என்று பல்வேறு முகங்களை கொண்டிருந்தாலும் அத்தனையையும் வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருந்தார் வால்ட். வால்ட் தொட்டதெல்லாம் துலங்குகிறது, இவர் கைராசிக்காரர் என்று பேச்சு எழுந்தபோது வால்ட் இப்படி சொன்னார்: நான் தொட்ட காரியமெல்லாம் வெற்றி பெறுவதாகவும் நான் எடுக்கும் முடிவுகள் அபூர்வமாகவே தோற்பதாகவும் சிலர் நினைக்கிறார்கள். உண்மையில் நான் எடுத்த தவறான முடிவுகளால் பலமுறை படுதோல்வி அடைந்திருக்கிறேன். எனினும் நான் அடுத்தடுத்து முயற்சி செய்து கொண்டே இருப்பதால் தவறுகள் வெளியில் தெரியாதபடி அதிலிருந்து வேகமாக மீண்டு வந்திருக்கிறேன். என்னைப் போல நீங்களும் அடுத்தடுத்து ஏராளமான முயற்சிகளை எடுக்க கற்றுக்கொண்டால் உங்களுக்கும் சராசரி வெற்றி அதிகமாகவே இருக்கும் என்றார். வால்ட் தன் வாழ்நாள் உழைப்பின் பயனாக ஃபைன் ஆர்ட்ஸில் கௌரவ டாக்டர் பட்டம் பெற்றிருக்கிறார். அத்தோடு தன் வாழ்நாளில் 7 எம்மி விருது, 22 ஆஸ்கார் விருதுகள் பெற்றிருக்கிறார். 59 முறை ஆஸ்கார் விருதுக்கு பரிந்துரைக்கப்பட்டிருக்கிறார். பிரபல கலை இயக்குனர் செட்ரிக் ஜிபான்ஸ் 11 ஆஸ்கர் விருதுகளுடன் அதிக ஆஸ்கர் பதக்கம் வென்றவர்கள் பட்டியலில் 2ஆம் இடத்தில் இருக்கிறார் என்றால் வால்ட்டின் பாய்ச்சல் எப்படிப்பட்டது என்று பார்த்துக் கொள்ளுங்கள். அதோடு அமெரிக்காவின் மிக உயரிய விருதான தி பிரசிடென்சியல் மெடல் ஆஃப் ஃப்ரீடம் விருதையும் பெற்றிருக்கிறார். 1966 நவம்பரில் திடீரென்று நோய்வாய்ப்பட்டார் வால்ட். பின்னர் தான் வால்ட் செயின் ஸ்மோக்கர் என்பதையும் நீண்டகால புகைப்பழக்கத்தின் காரணமாக நுரையீரல் புற்றுநோயால் தீவிரமாக பாதிப்படைந்திருப்பதையும் மருத்துவர்கள் கண்டறிந்தனர். கவலைக்கிடமான நிலையில் இருந்த வால்ட் உயிருடன் இருந்தது அதிகபட்சம் 1 மாதம்தான். பர்பன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த வால்ட் டிசம்பர் 15ஆம் தேதி தனது 65வது வயதில் உயிரிழந்தார். வால்ட் டிஸ்னி மறைவுக்கு பின் அவரது உடல் அதிகுறைவு வெப்பநிலையில் பதப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அறிவியல் வளர்ச்சிக்கு பின் மீண்டும் டிஸ்னியை உயிர் பெற வைக்கலாம் என்ற எண்ணத்தில் உடலை மறைத்து வைத்திருப்பதாகவும் வதந்திகள் உலாவர ஆரம்பித்தது. ஆனால் டிஸ்னியின் உடல் எரிக்கப்பட்டு அவரது அஸ்தி கலிபோர்னியாவில் புதைக்கப்பட்டது. வால்ட்டின் சகோதரர் ராய் ஆலிவர் டிஸ்னியின் மகனான ராய் இ. டிஸ்னி தான் டிஸ்னி நிறுவனத்தின் நிர்வாகிகளுள் ஒருவராக இருந்த டிஸ்னி குடும்பத்தினரின் கடைசி மெம்பர். தந்தை ராய் டிஸ்னியின் இறப்பிற்கு பின் டிஸ்னி நிறுவனத்திற்குள் குளறுபடிகள் ஆரம்பிக்க சேவ் டிஸ்னி என்ற பிரச்சாரத்தை 1984 ஆரம்பித்து டிஸ்னி நிறுவனத்தை சிக்கலில் இருந்து காப்பாற்றினார். 1984 டிஸ்னி நிறுவனத்தின் வைஸ் சேர்மனாக பொறுப்பேற்று 2003 வரை பணியாற்றினார். பின்னர் மீண்டும் சிக்கல் எழ 2வது முறையாக சேவ் டிஸ்னி பிரச்சாரத்தை ஆரம்பித்தார். அதன் பின்னர் டிஸ்னியின் கன்சல்டன்ட் பதவி தேடி வர அதில் பணியாற்றினார். 2006 ராயின் சொத்து மதிப்பு $1.2 பில்லியன் அமெரிக்க. 2009ஆம் ஆண்டு வால்ட்டை போலவே டிசம்பர் மாதத்தில் வயிற்றில் ஏற்பட்ட புற்றுநோய் காரணமாக உயிரிழந்தார் ராய் டிஸ்னி. ராய் டிஸ்னி இறக்கும்போது அவர் வசம் இருந்தது டிஸ்னியின் 16 மில்லியன் பங்குகள், அதாவது மொத்த டிஸ்னியின் பங்கில் 1%. ராபர்ட் ஏ. ஈகரின் தலைமையில்தான் டிஸ்னி இப்போது இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஈகர் தான் டிஸ்னியின் தற்போதைய CEO மற்றும் சேர்மன். டிஸ்னியின் ABC நிறுவனத்தின் பிரசிடென்டாக இருந்த லெஜரை டிஸ்னியின் CEOவாக நியமனம் செய்ய உதவியாக இருந்தது ராய் இ. டிஸ்னி தான். ராய் இ. டிஸ்னி சேவ் டிஸ்னி பிரச்சாரத்தை ஆரம்பிக்க காரணமாக இருந்த மைக்கேல் எஸ்னரின் கட்டுப்பாட்டில் இருந்த டிஸ்னி 2005ஆம் ஆண்டு முதல் ஈகரின் தலைமையின் கீழ் இயங்குகிறது. ஈகரும் சாதாரண ஆள் இல்லை. டிஸ்னியின் வெற்றிக்கு காரணமாக இருந்தது அனிமேஷன்கள் தான். பிக்சர் நிறுவனம் உலகின் மிக பிரபலமான அனிமேஷன் நிறுவனம். அந்த நிறுவனம் ஆப்பிள் நிறுவனர் ஸ்டீவ் ஜாப்ஸ் வசம் இருந்தது. அதை 7 பில்லியன் கொடுத்து வாங்கினார் ஈகர். இந்த டீல் ஸ்டீவ் ஜாப்ஸை உச்சத்தில் கொண்டு நிறுத்தியது. பிக்சரை வாங்கியது முதல் அதிரடி என்றால் வால்ட் 2வது முறையாக நடுத்தெருவுக்கு வர காரணமாக இருந்த வால்ட்டின் முதல் பிள்ளையான ஆஸ்வால்ட்டை NBC யூனிவர்சல் நிறுவனத்திடமிருந்து மீண்டும் கைப்பற்றியது 2வது அதிரடி. நெகிழ்ந்து போனார் ராய் டிஸ்னி. அதன் பிறகு அவர் வாங்கி குவித்த நிறுவனங்கள் எல்லாம் பிரம்மாண்டமானவை. உலக காமிக்ஸ் பிரியர்களை பித்துப்பிடிக்க வைத்துக் கொண்டிருந்த மார்வெல் ஸ்டுடியோஸ் நிறுவனத்தை $4 பில்லியன் கொடுத்து வாங்கி டிஸ்னியின் கீழ் கொண்டு வந்தார். இன்றைய தேதிக்கு மார்வெல் ஸ்டுடியோஸ் பேனரில் வெளியாகும் படங்கள் அத்தனையும் $1 பில்லியன் வசூலை வாரி குவிப்பவை. டிஸ்னி நிறுவனம் தனது தொழிலை ஸ்டுடியோ என்டர்டைன்மெண்ட், பூங்கா மற்றும் விடுதிகள், மீடியா நெட்வொர்க்ஸ் மற்றும் பொழுதுபோக்கு சார்ந்த பொருட்கள் விற்பனை என்று 4 பிரிவுகளாக பிரித்துக் கொண்டுள்ளது. இதன் கீழ்தான் டிஸ்னி மீடியா நெட்வொர்க்ஸ், ABC நெட்வொர்க்ஸ், டிஸ்னி தீம் பார்க், மார்வெல் ஸ்டுடியோஸ், லூகாஸ் பிலிம்ஸ், பிக்சர், ESPN நிறுவனத்தின் 80% பங்கு என டிஸ்னிக்கு வருமானத்தை கொட்டிக் கொடுக்கும் பல நிறுவனங்கள் இருக்கின்றன. உலக அளவில் பாக்ஸ் ஆபீஸ் ஹிட் அடித்த டாப் 5 படங்களை வரிசைப்படுத்தினால் அதில் 3 டிஸ்னி நிறுவனத்தின் தயாரிப்பாக இருக்கிறது. உலகின் மொத்த பொழுதுபோக்கு சந்தையின் பெரும்பாலானவற்றை டிஸ்னியே ஆக்கிரமித்திருக்கிறது என்பதே நிதர்சனம். இந்தியாவிற்குள்ளும் UTV மோஷன் பிக்சர்ஸ் டிஸ்னி இந்தியா என்ற பெயரில் படங்களை தயாரிக்கும் நிறுவனமாக தன் கிளையை பரப்பியிருக்கிறது. கடந்த ஆண்டு பிளாக்பஸ்டர் ஹிட் அடித்த டங்கல் திரைப்படம் இந்த நிறுவனத்தின் தயாரிப்பு தான். மொத்தத்தில் டிஸ்னி அதிகபட்ச வருமானத்தை ஈட்டித் தரும் பெரு நிறுவனமாக பிரம்மாண்டமாக வளர்ந்து நிற்கிறது.
2017ஆம் ஆண்டில் இந்த நிறுவனத்தின் வருவாய் கிட்டத்தட்ட $56 பில்லியன். இத்தனைக்கும் டிஸ்னி உயிரோடு இல்லை. டிஸ்னி இப்போது வேண்டுமானால் வருமானத்தை கொட்டி கொடுக்கும் பெரும் நிறுவனமாக இருக்கலாம். ஆனால் அதற்கான விதையை போட்டது வால்ட். 2 முறை பெரும் தோல்வியை, துரோகத்தை சந்தித்த ஒருவர் மீண்டும் கற்பக விருட்சமாக எழுந்து நிற்பதெல்லாம் அசாத்தியமானவை. வால்ட் வெற்றிக்கு சூத்திரங்களாய் நம் எல்லா கனவும் உண்மையாக வேண்டுமானால் பயமில்லாமல் அவற்றை எதிர்கொள்ளும் தைரியமும் நமக்கு வேண்டும். காலமும் சூழ்நிலைகளும் அடிக்கடி மாறக்கூடியவை. ஆனால் நமது நோக்கம் முழுவதும் எதிர்காலத்தை குறித்ததாகவே இருக்க வேண்டும். உங்களால் கனவு காண முடிகிறதென்றால் அதை உங்களால் நனவாக்கவும் முடியும். எனக்கு இவ்வளவையும் கொடுத்தது மிக்கி மவுஸ் என்ற ஒரு எலிதான் என்பதை நினைவில் வையுங்கள் என்று கூறுகிறார் வால்ட் டிஸ்னி. இந்த பாடம் டிஸ்னிக்கு மட்டுமானதல்ல, நமக்கானதும் தான்.